நான் தான் உங்க ரமி ரைடர். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கூருக்கு போனதோட லாஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போறோம். என்னடா சேனல்ல எப்போ பார்த்தாலும் கூருக்கு போன வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது உடனே அப்லோட் பண்ண வேண்டியது தாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் ஆகிட்டு. இந்த லாஸ்ட் பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோவுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து தான் நான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ சரியாக பண்ண முடியல. நம்மள்ட்ட கண்டென்ட் நிறையா இருந்தாலும் வீடியோ பண்ண மாட்டோம். அதுமாரி கண்டென்ட்டே இல்லைனாலும் வீடியோ வராது. ஓரளவுக்கு அப்பப்போ அப்படியே வந்ததுனா தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியுது. ஓகேங்க, இந்த வீடியோ பாருங்கள், உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். இதான் வந்து லாஸ்ட் பார்ட்டு கூருக்கு போனது. உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு யோசித்து வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி வீடியோஸ் வருது அப்படிங்கிறத. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளேஸ் வேற மாதிரிங்க. கிளைமேட்டை பாருங்க, இந்த பாருங்க கிளைமேட்டை வேற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, செம கிளைமேட்டுங்க. பேக் கேமரா ஆன் பண்ண பாருங்க. ஆப்போசிட்ல பாரு, பனி பெய்யுதே. மேகமா பனியா? ஆகா ஆகா ஆகா. ஓகே गाइस, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து தலக்காவேரி வந்துட்டோங்க. பிளேஸை பாருங்க, வேற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. எனக்கு வாய்ஸே வரல, அந்த அளவுக்கு நான் கத்திட்டு இருக்கேன். இப்ப பாருங்க பேக்ரவுண்ட, எல்லாருமே ஃபுல் ஃபன்ல இருக்கும். இப்ப பாருங்க, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். வா, செமையா இருக்குங்க, செம்ம பிளேஸுங்க, தரமா இருக்கு. அத்தா அப்படியே ஹாய் சொல்லுங்க அத்தா. செம்ம என்ஜாய்மெண்ட், ஒர்த்து பிளேஸ். இங்க பாருங்க, இதாங்க பேக் வியூ, எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, செம்மையா இருக்குங்க. என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல. செம்ம பிளேஸ். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. எங்க அம்மா இப்போ பாருங்க, இருங்க, இப்போ பாருங்க, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க. சாரெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு, சாரெல்லாம் பெஞ்சிட்டு இருக்குங்க. மழை இடி வேற இடிச்சிட்டு இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே. பாருங்க, செம மிஸ்டோட செம்மையா இருக்குங்க பிளேஸ். எனக்கு வந்து வார்த்தையே வரல, அப்படி இருக்கு. ஓகேங்க, மழை வேற வந்துட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வேனுக்கு போயிட்டு இருக்கேன். செமையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நனையறதுக்கு முன்னாடி வேனுக்கு போயிடுவோம். உண்மையாக தரமாக இருக்குங்க பிளேஸு. நிறைய பேர் வந்திருக்காங்கங்க. இங்கே வந்து நம்ம வேனு, இன்னொரு கார் ஒன்று நிற்கிது, அவ்வளோதான். தலக்காவேரி கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கோம். செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் மொபைல் இப்போ வந்து வெளில வச்சுருந்தா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் நான் அப்படியே என்ட்ரன்ஸை காட்டுறேன். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க. அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதாங்க என்ட்ரன்ஸு, ஆர்ச்சி. அங்கே பாருங்க, குறுக்க ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கு. டேய், இந்த வழியால தாங்க போகணும். இப்போ நம்ம கோவில் வந்து இங்கேருந்து ஒரு, நீ பிளர்ல தெரியுற,
சரி கிளியராக தான் தெரியுது. மழை பெய்யுதுங்க, அதனால் மொபைல் நனைஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆகிடும் போகிறேன் எனக்கு. அவ்வளோதான். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. இப்படி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. அது இப்போ நான் கோவிலை வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது கோவில். ஓகே கேஸ், கோவில் வந்து இந்த அங்கே இருக்குது பாருங்க, அதாங்க கோவில். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அணை வந்து ஸ்டார்ட் ஆகிற பிளேஸு தாங்க. இங்கேருந்து தான் வந்து காவேரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. மழை வேறு செமையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க வியூவை. ஓகே வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கோயில் உள்ளே தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா என்னான்னு தெரியல, அதனால போயிட்டுருக்கேன். அப்பா அந்த கம்பியில் நடக்கும் போது ஜில்லு ஜில்லுன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் வியூவை, செம்மையாக இருக்குது. வியூக்குள்ளே வரணுங்கிறதுக்காக கொடுக்காம நான் மத்தியா இல்லை அந்த ஆள். சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு போட்டு வச்சுருக்காங்கன்னு. இங்கே வந்து சில்லறை காசை வந்து போடுறாங்கங்க, நிறையா கிடக்கு. இல்லை எங்கே இருக்குது கோயில்னே தெரியலங்க. இங்கே பாருங்கள் ஏற ஏற அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது மேலே. சூப்பராக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு செமையாக இருக்குது. அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். இதுதான் கோயில் நினைக்கிறேங்க. பாருங்க எங்கள் அக்கா அத்தான் எங்கள் அம்மா எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, இதாங்க கோவில். பாருங்க வியூவை, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து என்னன்னு தெரியல, இங்கே வந்து இறங்கி அங்கே போயிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ஏதோ வாங்கி பூஜையெல்லாம் போடுறாங்கங்க. அங்கே தான் எங்கள் அத்தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. வாங்க போவோம். ஓகே கேஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் இப்போ வந்து வேனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தேன் காவேரியோட என்ட்ரன்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஒரு குளம் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அது தாங்க பார்த்தீங்கன்னா காவேரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அங்கே தான் வந்து தண்ணி ஊறி எல்லாத்துக்கும் போகலாம். அதுவே எனக்கு இப்போ தாங்க தெரியும். நானே எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் காவேரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நம்ம ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி கார் வேறு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, அடுத்து எங்கே போகிறோம் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஊட்டி வழியால் நம்ம வந்து கோயம்புத்தூர் போக போகிறோங்க. அதான் பார்க்க போகிறீங்க. அது வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ வந்து 18% தான் இருக்குது. இவ்வளோனா நான் சார்ஜ் இறங்க விட்டதே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், பாய், டாட்டா. இங்கே தாங்க ஃபுல் அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றுமே தெரியல பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய், டாட்டா. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய், டாட்டா.